Nemathi Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தமிழர்களை அழித்தொழிப்பதில், தமிழர்களின் உரிமையை தட்டி பறிப்பதில், இருந்த உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்பதிலிருந்து இரு அரசுகளிலும் எல்லளவும் முனையளவும் மாற்றமில்லாமல் தமிழர் விரோத சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லலை. நீதியை காப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அறிவித்தார்கள். அப்படி அறிவித்து அதற்காக நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் ஒரு குழுவும் போடப்பட்டது. ஆனால் அந்த குழு அந்த டேட்டாஸ் அந்த தரவுகளை தற்போது எடுக்கிறதா என்று சொன்னால் எடுக்கவில்லை. அந்த குழு மௌனிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே குரூப் 4 குரூப் 3ல் கொடுக்குறாங்க, ஏன் குரூப் 1க்கு கொடுக்கல அப்படின்னு என்னுடைய கேள்வி. குரூப் 2 கொடுக்கல. ஆமாம், கொடுக்கல. இப்போ ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு 2000 வன்னியர்கள் பெற்றிருக்காங்கன்னா அதில் அவங்க 20% இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்பது என்பது ஒவ்வொரு ஆண்டும் இந்த 108 சாதிகளில் ஒவ்வொரு சமூகமும் எத்தனை % வராங்க, ஆண்டு எவ்வளவு மாணவர்கள் வராங்க அப்படின்றது தான் உண்மையிலேயே பேசப்பட வேண்டியது, விவாதிக்கப்பட வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு சதி வேலை மாதிரி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இது ஒரு சதி தான். இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள், இதர தமிழ்ச்சாதிக்குள் இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக தரப்பட்ட தரவுகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கடந்த வாரம் முதலமைச்சர் அவர்கள் 90 அதிகாரிகள் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் நியமன ஆணை கொடுத்தார். இந்த 90 பேரில் எத்தனை பேர் வன்னியர்கள்? அந்த டேட்டாஸை தமிழ்நாடு அரசு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி எத்தனை பேர் வன்னியர்கள்? 38 பேர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எத்தனை பேர் வன்னியர்கள்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெருத்த சமூகம் வன்னியர் சமூகம். ஒரே ஒரு டிஜிபி ஓய்வு பெறக்கூடிய ஒருவர் கூட அந்த சமூகத்தில் வரல, இந்த பணிக்கு நியமனம் செய்யப்படலை. அப்போ இது சூழ்ச்சி இருக்கா இல்லையா? மாநிலங்கள்லேயும் தமிழர்கள் போய் இருக்கிறாங்கல்ல. ஒன்னே ஒன்று அருள்மொழிவர்மா என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப நான் கையெடுத்து கும்பிட்றேன். கேரளாவில் எத்தனை பேர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக தமிழர்கள் இருக்கிறாங்க? ஏன் தமிழர்கள் என்றால் வேப்பங்காயா கசக்குது அப்படின்னா, இங்கே இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தமிழர் அல்லாதவர்களும் அதிகாரப்பீடத்தில் கோல் வச்சுக்கிறார். அப்போ இங்கே இருக்கிற தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு ஆற்றாமை வருகிறது அல்லவா, ஒரு கோபம் வருகிறது அல்லவா? அந்த கோபத்தின் அடிப்படையில் எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டால் உடனே இங்கே இருக்கிற தமிழ்ச்சாதிக்குள்ள மோதலை உருவாக்குறது. அதுக்கு இன்னைக்கு சிவசங்கரன் கூட சட்டமன்றத்தில் ஏன் அறிவிக்கிறாரு, பாஜக நோக்கி கேளுங்க, நோக்கி கேளுங்க. நான் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர், நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேட்க முடியும். நான் கேட்டேன், தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழருக்குள் ஒரு மோதலை, ஒருவருக்கு ஒருவன் வெறுப்பை, ஒரு பிளவை உருவாக்குற ஒரு சதியை இப்போ அண்ணன் திருமாப்பன்றவர்கள் கூட அருந்தியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை நான் எதிர்க்கவில்லை, மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியதை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார். ஆக என்னுடைய நிலைப்பாடு அதான். அருந்தியர் மக்கள் உள்ளொதுக்கீடுல கூட கொடுக்குறதா கூட நாங்கள் ஏற்றுப்போம். ஆனால் அது அருந்ததியரில் எஸ்சிலே ஏ அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த ப்ரியாரிட்டி ஏன்னு கொடுக்கும்போது தலித்து மக்களை காட்டிலும் ஒரு 10 பதவி இருக்குன்னா ப்ரியாரிட்டியில் 3 பதவி அவங்க எடுத்துக்கிறாங்க, பாக்கி 7 தான் நாங்கள் 18% மக்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எங்கள் உரிமை பறிப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூற்று சரியான. டிஎன்பிசி தலைவராக ஒரு தமிழர் நியமிக்கப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் யாரோ ஒரு தெலுங்கரையோ, யாரோ ஒரு கன்னடக்காரரையோ, ஒரு மலையாளியோ, ஒரு பீகார்காரனையோ, உத்தரப்பிரதேசக்காரனையும் ஏன் நியமிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் டிஜிபியாக ஒரு தமிழரை நியமிங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு பன்ருட்டி வேலுமுருகன் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி செஞ்சதில். சமீபத்தில் உங்களுடைய பயணங்கள்லாம் பார்க்க முடிந்தது. ஃபெட்னாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, சிறப்பு அழைப்பாளராக போயிட்டு வந்திருக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு பயணம்? என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்க்க முடிந்தது, பகிர முடிந்தது? அமெரிக்காவினுடைய என்னுடைய முதல் பயணம் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்க அழைப்பின் பேரில் உலகத் தமிழர்கள் நேரம் என்கிற ஒரு தலைப்பில் உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன். அங்கு தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று கூடியிருந்தார்கள். அங்கு நம்முடைய தாய் தமிழ்நாட்டு உறவுகள் தங்களுடைய உழைப்பில், தங்களுடைய படிப்பில் பெற்ற வேலையின் காரணமாக அவரவர்களும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை அங்கு வாழ்வதைக் கண்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். குறிப்பாக அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் தமிழ்ச் சங்கங்களை உருவாக்கி
அந்த தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு தமிழ் வழி கல்விக்கூடங்களை உருவாக்கி நம்முடைய தாய்மொழி தமிழ் வழியை பயிற்றுவிப்பதும் நம்முடைய பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு இவற்றை குறித்து அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கின்ற அந்த பணிகளை இப்போ சமீப காலமாக தொடங்கி மிகச்சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதுபோன்று வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் அழைப்பின் பேரில் டெக்சாஸில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற என்னை அமெரிக்கா நாட்டின் பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் தமிழர்கள், அங்கங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அந்த அலுவல் பெருமக்கள் ஒன்று கூடி ஒவ்வொருவரும் எங்கள் மாநிலத்துக்கு வர வேண்டும் என்று அன்பான அழைப்பு விடுத்து அந்த பல்வேறு மாநிலங்களில் நடந்த தமிழர்களுடைய ஒன்று கூடலிலும் கலந்து கொண்டு அவர்களோடு உறவாடி அவருடைய அன்பான விருந்து உபசரிப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பேசி அவருடைய கேள்விக்கு பதிலளித்து ஒரு கலந்துரையாடல் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நான் தற்போது நாடு திரும்பியிருக்கிறேன். இன்னும் பல்வேறு மாநிலங்களில் அழைத்தார்கள். நேரம் இன்மையின் காரணமாக என்னால் மற்ற மாநிலங்களுக்கு செல்ல முடியவில்லை. 30 நாட்களிலுமே ஓய்வே இல்லாமல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பயணம் செய்து இந்த 10 மாநிலங்களில் நடைபெற்ற அனைத்து சந்திப்புகளிலும் கலந்துரையாடல்களிலும் இல்லத்தில் ஒன்று கூடுதல் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டேன். நம் தமிழர்கள் மிகச்சிறந்த பல்வேறு துறைகளில் ஆளுமை உள்ளவர்களாக மிகச்சிறந்த புகழ்பெற்ற ஐடி நிறுவனங்களிலும் ஏனைய தனியார் துறைகளிலும் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே இங்கே கிராமப்புறங்களில் பிறந்து வாழ்ந்த நம்முடைய தமிழ் உறவுகள், இங்கே ஒரு ஒழுகாத வீடில்லாத பிள்ளை செல்வங்கள் கூட தன் பெற்ற கல்வியின் ஊடாக தங்களுக்கென்று சொந்த வீடோ வாகனமோ இல்லாத சூழ்நிலையில் தன் பெற்ற அந்த கல்வியினூடாக கிடைத்த அந்த பயனை அவர்கள் இன்றைக்கு சொந்தமாக வீடு, கார் பயணிப்பதற்கு, பிள்ளை செல்வங்களுக்கு நல்ல பள்ளிகளிலே கல்வி போன்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்வதைக் கண்டு ஒரு தமிழனாக உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். நிச்சயமாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயணமாக அது இருந்துச்சு அப்படிங்கிறத அறிய முடிந்தது. தமிழ்நாடு திரும்பிட்டீங்க, வழக்கம் போல் உங்களுடைய களப்பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய களத்தில் தமிழக மீனவர்கள் ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளானாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து உடனே ஒரு அறிக்கை வரும், ஒரு போராட்டம் வரும், ஒரு ஆர்ப்பாட்டம் வரும். அதே போல் தற்போது மீண்டும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள், செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து இந்திய அரசும் தமிழக அரசும் இதை சரியாக கையாளலை அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. ஒரு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவராக அந்த மக்களுக்காக பேசுபவராக அவங்களுடைய பார்வை என்ன? இதில் உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கும் துயரத்திற்குமான ஒரு செய்தி. இதை அறிந்தவுடனே எங்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த ஜெரோன் குமார் என்கிற எம் கட்சியினுடைய மாநில நிர்வாகி அப்பகுதி மீனவர்களோடு ஒருங்கிணைந்து எமது தமிழக வாழ்வுரிமை கட்சி அங்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தியிருக்கிறது. ஆக மீனவர்களுக்கென்று தனி அமைச்சகத்தை உருவாக்குவோம், இனி தமிழ்நாட்டைச் சேர்ந்த எந்த ஒரு மீனவர்களையும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசோ அதனுடைய காவல் படையோ இராணுவமோ கடற்படையோ அடித்து கொள்வதற்கோ படகுகளை பறிமுதல் செய்வதற்கோ சுட்டு படுகொலை செய்வதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மாறுதட்டி இங்கு கம்பீரமாக பேசிய பாரதிய ஜனதாவினர் இன்றைக்கு இந்த படுகொலை குறித்து கள்ள மௌனம் சாதிப்பதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். ஆக எமது மீனவர்களுடைய துயரங்கள் இது காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா ஆட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்கிற அந்த மாபெரும் தலைவன், அந்த மாபெரும் விடுதலை போராட்டம், அதனுடைய போராளிகள், கடற்புலிகள் இந்திய நிலப்பரப்பை ஒட்டிய கடற்பகுதிகளில் அவர்களுடைய பாதுகாப்பு ரோந்து படகுகள், விடுதலை புலிகளின் பாதுகாப்பு அரண்கள் இருந்த வரையில் எமது தமிழ்நாட்டு எம் மீனவ உறவுகளுக்கான இது போன்ற துப்பாக்கி சூடுகளோ வலைகளை அறுப்பது, ஐஸ் பார்லர்களிலே அடைத்து வைப்பது, இரும்பு ராடர் கம்பிகளால் அவர்களை அடித்து சித்திரவதை செய்வது, சிங்கள கடற்படை ரோந்து கப்பல்கள் எமது படகுகளை மோதி இடித்து எமது தமிழ்நாட்டு மீனவர்கள் படகுகள் கடலில் முழுகடிப்பு செய்வது, இந்த அநியாய அக்கிரமங்கள் தடுக்கப்பட்டிருந்தன பெருமளவில். ஆனால் இன்றைக்கு எமது தமிழீழ தேசிய தலைவரோ எமது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அந்த காவல் அரண் படகுகளோ அந்த கடற்பகுதியில் இல்லாததை பயன்படுத்தி கொண்டு பௌத்த சிங்கள வெறிபிடித்த பேரினவாத அரசின் கடற்படை அட்டுழியங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்த வேண்டிய இந்திய அரசும் இந்திய இராணுவமும் இன்னமும் இலங்கையை தங்கள் அண்டை நாடு என்றும் தங்கள் நட்பு நாடு என்றும்
எமது இந்திய நாட்டின் தமிழ்நாட்டின் மக்களின் வரிப்பணங்களை கோடிக்கணக்கில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு அள்ளித்தருவதும் சர்வதேசத்தின் ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பையும் இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக ஒரு குற்ற விசாரணை தொடங்குவதற்கும் கூட இன்றைக்கு இந்திய அரசும் பெரும் தடையாக இருப்பதை நாம் அறிவோம். ஆக தமிழர்கள், தமிழ்நாடு மீனவர்கள், தமிழீழ இனப்படுகொலை எல்லா இடங்களிலும் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தமிழர்களை அழித்தொழிப்பதில், தமிழர்களின் உரிமையை தட்டி பறிப்பதில், இருந்த உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக பறிப்பதிலிருந்து இரு அரசுகளிலும் எல்லளவும் முனையளவும் மாற்றமில்லாமல் தமிழர் விரோத, தமிழ்நாட்டு மீனவர்களின் விரோத போக்கைத்தான் கடைபிடித்து வருகிறார்கள். இல்லை, திருமுருகன் காந்தி போன்ற தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளால் அது இலங்கை கடற்படையினர் மீது ஒரு வழக்கு தொடுக்க முடியும், தமிழக அரசை கூட சில விஷயங்களை முன்னெடுக்கலாம், கேரள அரசு பண்ண மாதிரி நம்மளால் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை குறித்து நான் ஏற்கனவே பல கட்டங்களில் இது போன்ற தாக்கல் நடந்தபோது இருக்கிற இலங்கை தூதரகத்தை நான் முற்றுகையிட்டு போராட்டம் செய்திருக்கிறேன். ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கிறேன். இதுபோன்று இந்திய அரசு மேற்படி இலங்கை கடற்படையின் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவர்களை கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு அந்தந்த மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுரைகளை, உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறேன். அதே மாதிரி மாநில அரசுகளை, நீங்கள் சொன்ன கேரளாவிலே நம்முடைய படகுகள் விபத்து ஏற்பட்டால் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதனூடாக அந்த காப்பீடு, இன்சூரன்ஸ் கிளைம் செய்வதற்கான எஃப்ஐஆர்கள் பதிவு செய்கின்ற வழக்கங்கள் கேரள மாநிலத்தில் இருக்கிறது. அதே போன்ற ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு அரசும் தமிழக காவல்துறையும் எடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே டிஜிபி அவர்களை சந்தித்து மீனவர் சங்க பிரதிநிதிகளோடு நான் முறையிட்டிருக்கிறேன். நானே அந்த முறையீட்டு மடலை நம்முடைய அரசு உயரதிகாரிகள் கைகளில் தந்திருக்கிறேன். இதற்காக என்னுடைய வேண்டுகோளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் அரசுக்கும் வைத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் ஏன் என்று தெரியவில்லை. இல்லை, அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லை தாண்டி போகாதீங்க, தமிழக மீனவர்கள் சொல்கிறாங்க. எல்லை தாண்டி போனீங்கன்னா விளைவுகள் இந்த மாதிரியான வந்துடுது, எல்லை தாண்டி போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனவ சங்கம் சார்பாக சரி, நாங்கள் எல்லை தாண்டி போகலை, நீங்கள் 50 லட்ச ரூபா கொடுங்க, எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்கன்னு சொல்லி பதில் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நேற்று நடந்திருக்கு இந்த சம்பவம். இது எப்படி புரிஞ்சு? கடலில் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி அல்லது இரும்பு வேலிகள் அமைத்து எமது கடலோடிகள் என்று சொல்லப்படக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாது. கடல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்ப்பரப்பு. இந்த நீர்ப்பரப்பில் எமது மீனவர்கள் படகு செய்கின்ற போது இல்லை பயணிக்கின்ற போது காற்று, திசையோட்டம், அந்த அடிப்படையில் ஒரு சில படகுகள் எல்லை, இது உலகத்தில் எல்லா நாடுகளிலுமே இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானோ அல்லது அண்டை நாடான சீனாவோ கூட நம்முடைய இந்தியர்கள் எல்லை மீறுகின்ற போது இது போன்ற கொடுமையான உயிரை பழிவாங்குகின்ற கொடுமைகள் செய்வதில்லை. இப்போ பக்கத்தில் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலும் சரி, பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் சரி, அந்த மீனவர்கள் நம்மக்கிட்ட வராங்க, நம்ம மீனவர்கள் அங்கே போகிறாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் சுட்டு படுகொலை செய்வது, ரோந்து படகுகளூடாக கடற்படை மோதி மூழ்கடிப்பது, தாக்கி அழிப்பது, மீன்களை கொள்ளையடித்து செல்வது, அவர்களை கட்டி ஐஸ் பார்லே உள்ளே தூக்கி கொடூர சித்திரவதைக்கு உள்ளாக்குவது, இது போன்றெல்லாம் செய்யவில்லை. கிரிக்கெட் மேட்ச் இவர்கள் சொல்வது அதிகமாக. ஆமாம், இவர்கள் சொல்வது போல அண்டை நாடுன்னு சொல்லக்கூடிய, நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய, எங்கள் இந்தியாவிற்கு மிகவும் நெருக்கமான நாடு என்று சொல்லக்கூடிய சிங்கள பௌத்த பேரினவாத வெறிபிடித்த அரசு இவ்வளவு அநியாயங்களை, அட்டூழியங்களை, அக்கிரமங்களை, குறிப்பாக மனித உரிமை மீறல்களில் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அப்போ அதற்கு ஒரு சரியான பாடத்தை இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கிற இராணுவம், எங்கள் கடற்படை எமது உயிரை காப்பாற்றுவதற்கு எமக்கான காப்பாளனாக நிற்கணுமா இல்லையா? நிற்க தவறுகிறது. ஆக அந்த தவறை இந்திய அரசு செய்யக்கூடாது. அதை மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கணும். இங்கே இருக்கிற தேசிய கட்சிக்கு ஆள் பிடிக்கிற மீனவர் கிராமங்களிலே கட்சி அமைப்புகளை கட்ட துடிக்கின்ற அண்ணாமலை போன்றவர்கள் இதை குறித்து கவலை கொள்ளணும். கடந்த காலங்களில் ராமேஸ்வரத்தில் கூட்டத்தை நடத்தி இனி ஒரே ஒரு மீனவருக்கு கூட ஒரு சின்ன அச்சுறுத்தல் ஏற்படாது என்று சொன்ன சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் இன்று உயிரோடு இல்லை. ஆனால் அந்த கட்சி கொடுத்த வாக்குறுதிகள், உறுதிமொழிகள் அத்தனையும் அப்படியே உயிரோடமாக இருக்குது. தமிழிசை தான் அன்றைக்கி தலைவராக இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ அநியாய அக்கிரமங்களை தொடர்ச்சியாக சிங்கள பௌத்த பேரினவாத அரசு நடக்குது. ஒரு முறை கூட எமது இந்திய கடற்படை, எமது ரோந்து கப்பல்கள் சிங்கள கடற்படையின் மீது தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி அழித்த போது, சுட்டு படுகொலை செய்த போது திருப்பி சுடலை. ஒரு காவல் அரணாக நின்று கூட தடுக்கலை. ஆக அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களையே, தமிழர்களுடைய உயிர்களையே ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடிய நிலையில் எமது இந்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு இல்லை என்பதைத்தான் நான் பல கூட்டங்களில், உங்களுக்கு தெரியும், ஒக்கி புயல் வந்தபோது, வர்தா புயல் வந்தபோது, அதேமாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த குரங்கணி தீ விபத்து ஏற்பட்டு எமது மலையேறுகின்ற பயிற்சியில் ஈடுபட்ட தமிழர்கள் உயிருக்கு போராடிய போது, நாம் இந்திய அரசுக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களை கேட்டபோது எங்கள் ஹெலிகாப்டர்களுக்கு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு சொன்னவங்க தான்
நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர் பெருமக்கள். அதே மாதிரி ஒக்கி புயல் ஏற்பட்டு மீனவர்கள் அங்கங்கு போராடி கொண்டு காப்பாற்றுங்கள் என்று கன்னியாகுமரி தூத்துக்குடி மீனவர்கள் அலறிய போது ராமேஸ்வரம் மீனவர்கள் இவர்கள் உதவ மறுத்து படகுகளை கடற்படைகளை அனுப்ப மறுத்தவர்கள் தான். இறந்த பிறகு தானாக மீனவர்களின் உடல்கள் தான் கரை ஒதுங்கியது. ஆக இயற்கை சீற்றங்களில் எமது மக்கள் அதற்கு முகமுடுக்கின்ற போது அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு வராத இந்திய கடற்படையாக இராணுவ கடற்படையாகத்தான் இருக்கிறது. அது ஒரு பாரபட்சமான இந்திய மக்களிலேயே ஒரு பிரிவினர் குஜராத்தி மீனவர்கள் என்றால் உடனே அவர்கள் இந்திய மீனவர்கள், அவர்களை காப்பதற்கு கடற்படை விரைந்தது என்று சொல்வதும், இந்திய இராணுவம் பறந்தது என்று சொல்வதும், உடனடியாக ஹெலிகாப்டரை அனுப்பி நரேந்திர மோடி மீட்டார் என்று செய்திகளை நாம் படிக்கிறோம். அதனால் என்றைக்காவது தமிழ்நாட்டு மீனவர்களை சிங்கள கடற்படை சுட்டு படுகொலை செய்த தாக்கியர்களை அவர்கள் சுட்டு வீசிய போது இந்திய இராணுவம் விரைந்தது, இந்திய கடற்படை விரைந்தது, தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்களை காப்பாற்றினார்கள் என்கிற ஒரு செய்தியும் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் நம்ம படிக்க முடியாது. இவர்கள் தமிழக மீனவர்கள். அப்படி தான் எழுதுகிறாங்க. நீங்கள் குறிப்பாக சமூக நீதி பார்வையில் தொடர்ந்து ஒரு நேர்த்தியான அணுகுமுறையோடு தான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் சமீபத்தில் நீங்கள் பேசிய ஒரு பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். 10.5 ரிசர்வேஷன் விவகாரத்தில் வன்னியர் சமூக மக்களுக்கான விவகாரத்தை குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய பாயிண்ட்ஸ் முன்வைக்கிறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அதில் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எங்களால் எடுக்க முடியாதுங்க, இது நடுவர் அரசு கையில் தான் இருக்குன்னு மாநில அரசு தெளிவாக ஒரு முடிவை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இதில் என்னதான் பிரச்சனை இருக்குது, எங்கே சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எங்கே சிக்கல் அப்படின்னாக்கா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்று எந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சொல்லலை. 1948 சட்டம் சென்சஸ் ஆக்ட் மட்டும்தான் ஒன்றிய அரசு அந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும். அப்படி நடத்துகின்ற போது சாதி ரீதியான கணக்கெடுப்புகளையும் அவருடைய வறுமை, வாழ்வியல், பொருளாதாரம் குறித்த எல்லா டேட்டாவையும் அதிலே எடுக்கணும். இதை 2011 காங்கிரஸ் அரசு எடுத்திருக்கு. அது என்ன காரணங்களுக்காக காங்கிரஸ் அரசும் வெளியிடலை, இன்றைய பாரதிய ஜனதா அரசும் அதை வெளியிட மறுக்கிறாங்க. அது என்ன காரணம்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் இருக்கிற தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சமூக நீதி பேசுகின்ற நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட அரசியல் இயக்கங்கள் அங்கே கேள்வி எழுப்பணும். ஒன்று, என்னை பொறுத்தவரையில் நான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமூகங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு தான் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்றதான் எமது கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த 10.5% குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புகின்ற போது அதற்கான ஒரு தீர்வாக சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்கிறேன். அதுதான் இந்த 10.5% குறித்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த வன்னியர் என்கிற இந்த சமூக மக்கள் கல்வி, வேலைவாய்ப்பில் அவங்க எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உரிய பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கா, கிடைக்கலையா, அவங்க ஏன் எங்கள் நீதிமன்றத்தை அணுகுறாங்க, அதற்கான ஒரு தீர்வை தமிழ்நாடு அரசு எடுங்க. அப்படி எடுக்கும்போது நீங்கள் டேட்டாஸ் சரியான புள்ளி விவரங்களை சேகரித்து அந்த தரவுகளோடு இவர்கள் கேட்பதில் உரிமை இருக்கிறது அல்லது உரிமை இல்லை, இவர்கள் தற்போது அதிகமாக அனுபவித்து வருகிறார்கள் அல்லது அனுபவித்து வரவில்லை அப்படின்ற தரவுகளை கேட்டு தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. அதாவது சாதிவாரி கணக்கெடு எடுக்கணும்னு சொல்லலை, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. டேட்டா இல்லைன்னு இருக்காங்க. டேட்டாஸ், அந்த டேட்டாஸ் என்பத புள்ளி விவரங்கள் தான். ஒரு 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 சமூகம் இருக்குது அப்படின்னா இந்த 108 சாதியில் இருக்கிற இந்த எம்பிசியில் இருக்கிற சமூகங்கள் யார் யார் இந்த 89 ஆட்சி திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் கொடுத்த பிசி மக்களிலிருந்து எம்பிசி என்கிற ஒரு உட்பிரிவை உருவாக்கி தந்தார்களோ அதிலிருந்து இத்தனை ஆண்டு காலத்தில் இந்த 108 சாதியில் இருக்கிற எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த கல்வி பொருளாதாரங்களில் அவர்கள் எவ்வளவு இடம்பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது, அப்போ அவர்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இவர்கள் சொல்லுகின்ற இந்த வன்னியர் மக்களுக்கு கிடைத்திருக்கா கிடைத்தவில்லையா என்பதை உச்சநீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசாக இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்கிறது. அதைத்தான் கடந்த எடப்பாடி அரசும் செய்யவில்லை. தற்போது திமுக அரசு இதற்காக நான் கேள்வி எழுப்பிய போது சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான பதிலாக கண்டிப்பாக இது சமூக நீதி வழிவந்த அரசு, சமூக நீதியை காப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்று அறிவித்தார்கள். அப்படி அறிவித்து அதற்காக பாரதிதாசன், நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் ஒரு குழுவும் போடப்பட்டது. ஆனால் அந்த குழு அந்த டேட்டாஸ் அந்த தரவுகளை தற்போது எடுக்கிறதா என்று சொன்னால் எடுக்கவில்லை. அந்த குழு மௌனிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த குழுவுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீட்டிப்பு மட்டும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட ஓராண்டு நீட்டிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அந்த குழு இதுவரையில் எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து நம்முடைய மாநில இதரத்துறை அரசு அலுவல் பெருமக்களோடு சேர்ந்து இந்த குறைந்தபட்சம் தரவுகளை நீங்கள் வந்து சென்சாஸ் எடுக்கிறது ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பதும் ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் இங்கே இருக்கிற சாதிகளுடைய படிநிலைமைகளை, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, டூ வீலர் இருக்கா, சைக்கிள் இருக்கா, 3 வேளை உணவு இருக்கா இல்லையா, குடிக்க தண்ணீர் கிடைக்குதா இல்லையா, அவருடைய பொருளாதார குறியீடுகள் என்ன, அவர்கள் எத்தனை பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, அவங்க எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் முதல் தலைமுறை அரசாங்க வேலைக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் முதல் தலைமுறை டிகிரி முடிச்சிருக்காங்க என்ற இந்த தரவுகளை சேகரிக்கிற வேலையை மாநில அரசே நினைத்தால் எனக்கு தெரிந்து 1 மாத காலத்தில் இது செய்யலாம். ஃபுல் சர்வே எடுக்க சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு சர்வே எடுங்க. இங்கே இருக்கிற எல்லா சமூகங்களுடைய வாழ்வியலை குறித்து, வாழ்வுரிமை குறித்து ஒரு சர்வே எடுங்க, டேட்டாஸ் எடுங்க. டேட்டாஸ் எடுத்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுங்க. வன்னியர்கள் 10.5% இவங்க கேட்டு இந்த சட்டம் ஏற்றிருக்காங்க, இவங்க 10.5% மேலவே இவங்க அனுபவிக்கிறாங்கன்னு டேட்டாஸ் இருந்தால் டேட்டாவை கொடுங்க. ஆண்டு வாரியாக கொடுக்கணும். நீங்கள் இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிஐ தகவலை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்டிஐ தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே 10.5 மேலே தான் வாங்கிட்டு இருக்காங்க வன்னியர் சமூக மக்கள். இது வந்து தேவையற்றது அப்படிங்கிற மாதிரியான இந்த கருத்தில் பாதிக்கு நான் உடன்படுறேன், பாதி நான் மறுதளிக்கிறேன். அதாவது இப்போ அருள்மொழிவர்மன் போன்ற பத்திரிகை நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு டேட்டாஸ்னு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டேட்டாஸ் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 108 சாதிகளும் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வேலைவாய்ப்பில் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பதை சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்கள் இத்தனை சதவீதம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் டேட்டாஸ். ஓகே. ஆனால் இப்போ வெளியிடப்பட்ட இந்த தகவல் உரிமை ஆணையர் கேட்கப்பட்ட கேள்வி என்பது 11 மாதங்களுக்கு முன்பு கேட்கப்பட்டது. ஓகே. நம்பர் 1. 2வது, அதை இப்போது ஏன் வெளியிட்டார்கள் என்பது விளக்கம் தகவல் உரிமையில் கேட்டாங்க, நாங்கள் வெளியிட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சொல்லுகின்ற போது அப்போ அந்த உண்மையான சரியான டேட்டாவை கொடுத்துருக்கணும் தகவல் உரிமை ஆணையம். இங்கே வந்து குரூப் 4 குரூப் 3ல் கொடுக்குறாங்க, ஏன் குரூப் 1க்கு கொடுக்கல அப்படின்றது என்னுடைய கேள்வி. குரூப் 2 குரூப் 2 கொடுக்கல. ஆமாம், கொடுக்கல. 2வது, அதுலேயும் அப்படி கொடுக்கின்ற போதே வன்னியர்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி கொள்ளுகிறார்கள் என்று இதர 108% மக்களிடத்தில் ஒரு போட்டி போராமை ஒரு எண்ணத்தை உருவாக்குவது போல் அவர்கள் இப்போ ஓசி இருக்கு பாருங்க, ஆமாம், ஓப்பன் காம்படிஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த பொது பிரிவில் இருக்கிற 31% யாராவது ஒரு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த கொஞ்சம் படித்த குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளை அவர்கள் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை போன்ற மாநகரங்களில் தங்கி படிக்க வச்சு பொது பிரிவில் அவங்க இடம்பெற்றாங்கல்ல, அந்த பொது பிரிவில் இடம்பெற்று பணியில் இருக்காங்கல்ல, அதையும் கொண்டு வந்து பட்டியலில் சேர்க்குறாங்க. நம்பர் 1. 2வது, 10 ஆண்டு 2013 2023 வரையும் டேட்டா எடுக்கிறாங்க. இந்த 10 ஆண்டுகளுக்கு சேர்த்து இப்போ ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஒரு 2000 வன்னியர்கள் பெற்றிருக்காங்கன்னா அதில் அவங்க 20% இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் கேட்பது என்பது ஒவ்வொரு ஆண்டும் இந்த 108 சாதிகளில் ஒவ்வொரு சமூகமும் எத்தனை % வராங்க, ஆண்டாண்டு எவ்வளவு மாணவர்கள் வராங்க அப்படின்றது தான் உண்மையிலேயே பேசப்பட வேண்டியது, விவாதிக்கப்பட வேண்டியது. தகவல் உரிமை ஆணையத்தில் அதுதான் அவங்க டேட்டா வாரியாக ஆண்டு வாரியாக கொடுத்துருக்கணும். இவங்க கம்பைன் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி. அதேமாதிரி 2000 உங்களுக்கு தெரியும் 2018 அந்த டேட்டாவை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2018 2022 வரையிலும் வன்னிய மாணவர்கள் எத்தனை பேர் எம்பிபிஎஸ்க்கு போனாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ உங்களுக்கு 5 ஆண்டுக்கு சேர்த்து ஒரு பெருத்த ஒரு இனத்திலிருந்து ஒரு 11% 12% வர்றது பெருசு இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வரணும், புரியுதுங்களா? ஒவ்வொரு ஆண்டும் அந்த சாதிக்கேற்றவாறு எண்ணிக்கையில் மருத்துவக் கல்லூரிகளில், பல் மருத்துவக் கல்லூரிகளில் அந்த மக்கள் இடம்பெற்றிருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சியில் 1000 பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த சமூகத்துக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கணும். அது கிடைக்கப்படவில்லை. 1. 2வது, இவங்க காட்டின அந்த தகவல் உரிமை சட்டத்தில் தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையம் செய்த தவறு என்னன்னா, இந்த வன்னியர்கள் கீழே விஓவா சேர்ந்துருப்பாங்க, பிற்காலத்தில் ஆர்ஐயா வந்திருப்பாங்க, அப்புறம் தாசில்தாராக இருப்பாங்க, அப்புறம் கோட்டாட்சியர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அப்படியே மேலே போவாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் பதவி உயர்வு பெற்று கோட்டாட்சியராக இருப்பாங்க. அந்த கோட்டாட்சியரை கொண்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் சேர்ந்தவர்கள் பட்டியலை சேர்த்து பாரீர் 2018 2022 வரையிலும் இவர்கள் 11% இவர்கள் குரூப் 1 ஆஃபீஸராக வந்திருக்கிறார்கள் என்று காட்டுவது என்பது பிரசாதி மக்களிடத்தில், வன்னியர் மக்களிடத்தில் ஒரு வன்மத்தை, பிரசாதி ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களிடையே ஒரு பிரிவினையை அல்லது ஒரு முட்டலை, ஒரு மோதலை சொல்றது புரியுதுங்களா, ஒரு முணுமுணுப்பை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு வேலை என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு சதி வேலை மாதிரி சொல்றீங்களா? கண்டிப்பா இது ஒரு சதிதான். இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள், இதர தமிழ்ச்சாதிக்குள் இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக தரப்பட்ட தரவுகள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். நீங்க உண்மையிலே டேட்டா கேட்டவரும் ஒவ்வொரு ஆண்டும் வன்னியர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் எத்தனை பேர் இருக்காங்க, குரூப் 2ல் எத்தனை பேர் இருக்காங்க, குரூப் 3ல் எத்தனை பேர் இருக்காங்க, குரூப் 4ல் எத்தனை பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறை ஐபிஎஸ் ஆஃபீஸில் இவங்க இந்த 89லேருந்து இத்தனை ஆண்டுகளில் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க,
ஐஏஎஸ்ல இப்போ 38 கலெக்டர் இத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்போ துறை தலைவர்கள் ஒரு 120 துறை தலைமை அலுவலகம் இருக்குது. அது 120 பேரில் இத்தனை பேர் இவர்கள் இந்த பதவியில் அனுபவிச்சிருக்கிறாங்க. இப்போ துறை செயலாளர்கள் 80க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. 80 பேரில் வன்னியர்கள் பெருத்த சமூகம் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா? அந்த டேட்டாவை நீங்கள் படிச்சிங்களா? அப்போ இல்லை, அப்படிதான் இல்லை இல்லை. அப்போ இங்கே தான் சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் குற்றம் சொல்கிறேன். நான் சொல்வது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அல்லது அனைத்து சாதிகளுடைய டேட்டா தரவுகளை எடுத்து அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு. இதை நோக்கித்தான் நான் பயணிக்கிறேன். இதை நோக்கித்தான் என்னுடைய போராட்டங்களை நான் முன்னெடுக்கிறேன். ஆனால் 10.5 தலித் அருந்தீருக்கு கொடுத்தது போர் கலைஞர், இஸ்லாமியருக்கு தந்தது போர் கலைஞர், அதில் யாருமே கேள்வி இல்லை, அதில் எதுவும் பிரச்சனைகள் இல்லை. அதுக்கும் இப்போ கோர்ட்டுக்கு போகும்போது இப்போ இன்றைக்கி உச்சநீதிமன்றமே உள்ளொதுக்கீடு தரலாம், அதில் எந்த தவறும் இல்லை, மாநில அரசுக்கு அதற்கான அதிகாரம் இருக்குன்னு அப்படின்னு இன்றைக்கி தீர்ப்பாங்க வழங்கிட்டாங்க. அப்படி இருக்கின்ற போது எம்பிசி மக்களில் இருக்கிற தனக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் முதலமைச்சர் அவர்கள் 90 அதிகாரிகள் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் நியமன ஆணை கொடுத்தாரு. இந்த 90 பேரில் எத்தனை பேர் வன்னியர்கள்? அந்த டேட்டாஸை தமிழ்நாடு அரசு சொல்லுங்கள். இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி எத்தனை பேர் வன்னியர்கள்? 38 பேர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எத்தனை பேர் வன்னியர்கள்? சரி, வன்னியர்களை விடுங்க. என் தமிழ்ச்சாதியை சேர்ந்த இந்த எம்பிசியில் வரக்கூடிய இப்போ வண்ணார் சமூகமோ, முடித்திருத்தவர் சமூகமோ, கொயவர் சமூகமோ, பானைசேர சமூகமோ அல்லது இதர பிசி சமூகத்தில் இருக்கிற ஏத தமிழ்ச்சாதிகளோ பெரும்பான்மையான அரசு பதவிகளில் இன்றைக்கி இல்லை. ஆக இங்கே யூபிஎஸ்சியின் ஊடாக தேர்வு செய்யப்படுகின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இந்த நாட்டுடைய டிஜிபியாக, ஏடிஜிபியாக, உளவுத்துறையாக, சிறைத்துறையாக தலைவராக, தீயணைப்புத்துறை தலைவராக, விஜிலன்ஸ் டிஜிபியாக, சிபிசிஐடி டிஜிபியாக, சென்னை கமிஷனராக, இன்றைக்கு புறநகர ஏனைய மாநகரத்துடைய கமிஷனர்களாக 80% தமிழர்கள் அல்லாத வடநாட்டவர்கள் இந்த பதவிக்கு நியமனம் செய்யப்படுகிறார்கள். ஆக இங்கே டிபிஎஸ்சி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இங்கு இருக்கிற தமிழ் சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த இடஒதுக்கீடை முறையாக இங்கு பின்பற்றப்பட்டு வழங்கப்பட்டு இருந்தால் தமிழ்ச்சாதிகளாக இருக்கிற இவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சரிபாதி இடத்திற்கு மேல் இன்றைக்கு இந்த பதவிகளில் அமர்ந்திருப்பார்கள். இன்றைக்கி ஒரு டிஎஸ்பி டைரக்டராக குரூப் 1 ஆஃபீஸராக வர்றவங்க 25 ஆண்டுகளில் இந்த நாட்டுக்கு டிஜிபி அவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பணி ஓய்வு பெறுகிற காலத்தில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெருத்த சமூகம் வன்னியர் சமூகம். ஒரே ஒரு டிஜிபி ஓய்வு பெறக்கூடிய ஒருவர் கூட அந்த சமூகத்தில் வரல, இந்த பணிக்கு நியமனம் செய்யப்படலை. அப்போ இது சூழ்ச்சி இருக்கா இல்லையா? இன்றைக்கி ஒருவர் கூட ஒரு ஏடிஜிபி கிடையாது. இவ்வளோ பெரிய பெருத்த சமூகத்தில் ஒரே ஒரு ஐஜி தான் இருக்காங்க. இன்றைக்கி 38 டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு எஸ்பி தான் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி. 2 பெண் கலெக்டர் நியமனம் செய்யப்பட்டாங்க. இங்கேருந்து மலையாளிகளாக இருக்கிறவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக 3 வருஷம் நீடிக்கலாம், 3.5 வருஷம் நீடிக்கலாம் இந்த தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்ச்சாதிகளை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட விவசாய குடியிலிருந்து முதல் படித்து பட்டதாரியாகி குரூப் 1 ஆஃபீஸர் மூலமாக கலெக்டராக தேர்வு செய்யப்பட்ட 2 பெண் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை 9 மாதத்தில் 8 மாதத்தில் நீங்கள் பணியிடமாக்கி தூக்கி போய் டம்மி பதவிக்கு போடுறீங்க. அந்த இடங்களில் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரே மாநிலத்தை சேர்ந்த மலையாளிகள் 15க்கு மேற்பட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக ஒரு கட்டத்தில் இங்கே தமிழ்நாட்டில் பணி செஞ்சாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கூட ஒரு முறை தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான் ஒரு முறை பேசும்போது தமிழ்நாட்டினுடைய டாப் பொசிஷன்ல யாருமே தமிழர்கள் இல்ல நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆமா, நான் பேரோட பட்டியலோட கேள்வி என்னன்னா, மற்ற மாநிலங்கள்லயும் தமிழர்கள் போய் இருக்காங்கல்ல, தமிழர்கள் ஒண்ணே ஒண்ணு அருள்மொழிவர்மன் என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப நான் கையெடுத்து கும்பிடுறேன். கேரளாவில் எத்தனை பேர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக தமிழர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் தலைமைச் செயலாளராக, உள்துறை செயலாளராக, வருவாய் செக்ரட்டரியா, வருவாய் ஆணையரா, சட்ட ஒழுங்கு டிஜிபியா, உளவுத்துறை தலைவராக, சீருடை பணியாளர் துறை தேர்வு தலைவராக, சிபிசிஐடி தலைவராக, இப்படி உயர்ந்த பதவிகள் அத்தனையும் கேரளாவோ, ஆந்திராவோ, கர்நாடகாவோ, உத்தரப்பிரதேசோ, மகாராஷ்டிராவோ, ராஜஸ்தானோ, குஜராத்தோ அள்ளி கொடுத்துருக்காங்களா? ஒரே ஒரு இறையன்பனுடைய சகோதரர் குஜராத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, எங்கேயோ ஒரே ஒரு பாலகிருஷ்ணன் ஒரிசாவில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இப்படி தானே நியமிக்கப்படுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எல்லா பதவிகளையும் தூக்கி தமிழர் அல்லாதவர் கைகளில் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்குடியில் பிறந்த குரூப் 1 ஆஃபீஸராக வரக்கூடியவர்களுக்கு ஏன் நீங்கள் இந்த உயர்ந்த பதவிகளை பிற்காலங்களில் பதவி உயர்வு மூலமாக இந்த கன்ஃபர்டு ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்படலை? இன்றைக்கி நாங்கள் பெருத்த தமிழ் சமூகமாக இருக்கிற வன்னியர்களோ இல்லை பிரசாதி தமிழ் சமூகமோ, அது முக்குளத்தோராக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், தலித் மக்களாக இருக்கட்டும், இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களாக இருக்கட்டும், யாதவராக இருக்கட்டும், இந்த தமிழ் சமூகத்தில் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கி செக்ரட்டரியாக இருக்கிறாங்க? எத்தனை பேர் காவல்துறையில் உயர்ந்த பொறுப்புக்கு நீங்கள் கொடுத்து அழகு பார்க்குறீங்க? நான் தமிழ்நாடு அரசுகளை கேட்குறது, அதிமுக அரசாக இருக்கலாம், அது திமுக அரசாக இருக்கலாம், எந்த அரசாக இருந்தாலும் நீங்கள் ஏன் வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம், வந்தவரை ஆள வைக்கும் தமிழகம், அதிகாரப்படத்திலும் அவங்களே இருப்பாங்க,
உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதி இருக்காங்கன்னா 40 நீதிபதிகளும் ஒரே சமூகம் இருப்பாங்க, அல்லது வேறு மாநிலத்துக்காரங்க இருப்பாங்க, பீகார்காரன், உத்தரப்பிரதேச, ராஜஸ்தானிக்காரன். அப்படின்னா நாங்கள் எங்கே தான் போகிறது, நாங்கள் எங்கே தான் வாழ்வது? நாங்கள் முதல் தலைமுறையாக ஒரு டிஎன்பிசி ஆஃபீஸராக வரோம், பதவி ப்ரமோஷனில் நான் ஒரு கலெக்டராக ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆளுமை செலுத்தல. உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? ஏன் தமிழர்கள் என்றால் வேப்பங்காயா கசக்குது? அப்படின்னா இங்கே இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தமிழர் அல்லாதவர்களும் அல்லது இந்த சமூக நீதியை கொள்கைக்கு நேர் எதிரான சித்தாந்த கருத்தியல் உள்ளவர்களும் அதிகாரப்பிடத்தில் கோலோச்சுகிறார்கள். அவர்கள் இங்கே இருக்கிற தமிழ்ச்சாதிக்குள் இப்படி ஒரு முரணை உருவாக்குகிறார்கள் என்பதாகத்தான் நான் குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு சென்னை எவ்வளோ பெரிய ஒரு மாநகரம். இப்போ இந்த மாநகரத்துக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு 5 கமிஷன் பேர் எடுங்க, ஒருவர் கூட தமிழர் இல்லை. இப்போ இன்றைக்கி தான் ஒரு விளிம்பு நிலை தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இன்னைக்கு கமிஷனாக போட்டிருக்காங்க. இன்றைக்கும் டிஜிபி தமிழர் இல்லை. நான் சொன்னேன், நீங்கள் யூபிஎஸ் கேடர்ஸில் அவங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு பதவி கொடுக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஆல் இண்டியாவில் அது அந்த கோட்டாவுக்கு பிரகாரம் நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்தாகணும். அப்போ நீங்கள் எல்லா உயர்ந்த பதவிகளும் கொடுக்குறீங்க. எங்களோட கேள்வியே அதான். அதில் மாநில உரிமை விட்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ நீதி அரசர்கள், உயர்நீதிமன்றத்தோட நீதி அரசர்கள் ஓய்வு பெற்றவர்கள், நேர்மையான ஜஸ்டிஸ் கிருபாகரன் போன்ற, ஜனார்த்தனம் பேசுகிற தனிகாச்சலம் போன்ற, அல்லது பிற சமூகத்திலையும் எத்தனையோ நீதி அரசர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. ஆமாம், கற்பக விநாயகம் போன்ற, பாஸ்கரன் போன்றவர்கள், ஹரிபிரதான் போன்றவர்கள், சந்துரு போன்றவர்கள், ஏன் இவர்களை ஒரு டிஎன்பிசியினுடைய சேர்பர்சனாக தலைவராக நியமிக்கக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், ஒவ்வொரு தேசிய இனங்களும் தத்தமது மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு, இன்றைக்கி உதாரணத்துக்கு ஆந்திராவில் தெலுங்கானா, ஆந்திரா பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கானா எல்லைக்குள் வருவன் ஆந்திராவில் வேலை செய்ய முடியாது அரசு பணியில். புரியுதுங்களா? ஆந்திராவில் வேலை செய்கிறோம், தெலுங்கானாவில் வேலை செய்ய முடியாது. ஒரே தேசிய இன மக்கள், ஒரே தாய்மொழியை கொண்டவர்கள், ஒரே பண்பாட்டு விடயங்களை கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள், அந்த எல்லை பிரித்த பிறகு, அங்கு தெலுங்கானா என்கிற மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு தெலுங்கானா எல்லைக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு ஊழியரும் ஆந்திரா அரசுக்குள் உங்களுக்கு வேலையில் நீங்கள் உங்கள் மாநிலத்தில் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து அப்படி அனுப்புகிறாங்க. ஆனால் இங்கே சென்னை ராஜஸ்தானியாக இருந்தது என்பதற்காகவே இன்றைக்கு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய, இன்றைக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இன்னும் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், இன்றைக்கி யூபிஎஸ்சியின் ஊடாக வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று எல்லா பதவிகளும் தமிழர் அல்லாதவர்களே இன்றைக்கு கோலோச்சுவது என்பதும், அப்போ இங்கே இருக்கிற தமிழ் தேசிய இனத்திற்கு ஒரு ஆற்றாமை வருகிறது அல்லவா, ஒரு கோபம் வருகிறது அல்லவா? அந்த கோபத்தின் அடிப்படையில் எங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை, எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை அப்படின்னு கேட்டால் உடனே இங்கே இருக்கிற தமிழ்ச்சாதிக்குள்ள மோதலை உருவாக்குறது. அதுக்கு கேஸ்ட் பார்வோட அணுகுறாங்க. இந்த மண்ணு ஒதுக்கீடு கேட்குறவங்கலாம் ஒரு சாதி மன்னனோட அணுகுறாங்க அப்படின்ற விமர்சனத்தையே சாதி மன்னன். நாங்கள் தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, நானும் சரி, எல்லாருமே டாக்டர் ராமதாஸ் 80லேருந்து அவருடைய கோரிக்கை என்ன, பிரத்யேகமான கோரிக்கை என்ன சொல்லுங்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவர் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்றத அவருடைய கொள்கை அப்படிங்கிறதா ஐயாவோட கோரிக்கை. வேல்முருகனுடைய கோரிக்கையும் அதுதான். அது இல்லாத போது இது கூட இந்த 10.5% எப்படி வந்துன்னு உங்களுக்கு தெரியும். வன்னியர்கள் நாங்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறோம், எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று CN ராமமூர்த்தி ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்தார். அப்போ தலைமை நீதியரசர் இருந்த கவுல் அவர்களும் தர்மாராவ் அவர்களும் ஒரு உத்தரவை தமிழ்நாடு அரசுக்கு போடுறாங்க. இந்தமாரி பெரும்பான்மை சமூகம் தங்களுக்கான உரிமையை கேட்டு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் கதவை தட்டிக்கிட்டே வராங்க. தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக எங்களுக்கு பதில் அளிக்கணும், அப்படின்னா உங்கள் ஆட்சியின் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாரு. அதற்கு பயந்து அப்போது இருந்த அரசு அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டாங்க. அது ஜெயலலிதா அரசு அதற்கான நடவடிக்கை தொடங்கினாங்க. அப்புறம் எடப்பாடி அதை தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ கடைசி ஆட்சி பறிபோகின்ற அரை மணி நேரத்திற்கு முன்பாக 1 அவர் 10.5ன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே வராரு, அதை நிறைவேற்றார். அது மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தடுத்தது யார்? இதே 108 சாதிகளுக்கும் சேர்த்து 21 உயிர்களை பலி கொடுத்து 21 எங்கள் தாய்மார்களின் தாலிகள் அறுக்கப்பட்டு 1.5 லட்சம் வன்னிய இளைஞர்கள் பொதுமக்கள் வழக்கை சந்தித்து பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டில் 108 சாதிகளுக்கும் சேர்த்து தன்னுடைய சாதிக்கும் சேர்த்து இடஒதுக்கீட்டை அறிவித்த கலைஞர் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியும் வரவேற்றுதா இல்லையா? மருத்துவர் ராமதாஸ் ஐயா விழுப்புரத்தில் ஒரு தனி மாநாடு நடத்தி ஒரு தனி சேரை போட்டு மஞ்சள் சால்வை போட்டு பாராட்டினாரா இல்லையா? அன்றைக்கெல்லாம் இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்ட பிரசாதி தமிழர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடஒதுக்கீட்டு பலனை தமிழ்நாடு முழுவதும் இன்றளவு அனுபவித்து உயர் பதவிகளுக்கு வந்திருக்கிறார்களா இல்லையா? ஆக ஒரு போராடாத மக்களுக்கும் சேர்த்து உரிமைகளை இந்த மண்ணில் பெற்றுக் கொடுத்தது ஒரு சமூகம். ஆக அந்த சமூகம் தனக்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று கேட்டதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க உருவாக்கப்பட்டது தான் இந்த உள்ளொதுக்கீடு என்கிற 10.5% தவிர. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை, வன்னியர் சங்கத்துடைய தாரக மந்திரமே என்ன? மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% இடஒதுக்கீடு. அது இன்னும் அந்த கோரிக்கையாக தான் இருக்குது, அது தரப்படவில்லை.
அதனால தான் கலைஞர் எல்லா சாதிக்கும் சேர்த்து கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கிட்டுமானால நாங்கள் பொறுமையாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் கேட்ட மாதிரி இந்த 90 பேரில் இந்த எம்பிசி மக்கள் இருக்கிற பெருத்த தனித்த இனமாக இருக்கிற வன்னியர் மக்களுக்கு எத்தனை பேர்? வெறும் 4 பேர். இல்லை நீங்கள் அப்போ 4% தான் வருது, 10% கூட வரல. இப்போ 100 பேர் எடுத்திருந்தா 4% தான். புரியுது. அப்போ எண்ணிக்கையில் தொடர்ச்சியாக நான் ஒரு டேட்டாஸ் எடுங்க. இல்லைங்க, நீங்கள் டைரக்ட் குரூப் 1 ஆஃபீஸர்ஸாக 100 பேர் தேர்வு பண்ணுறோன்னா நீங்கள் ஒரு ஆண்டுக்கு 20 பேர் வந்துட்டீங்க, 20% மேலே நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு டேட்டாஸ் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லியிருக்கு, அன்புமணியும் சொல்லிருக்கு, வேல்முருகனும் அருள்மொழிவர்மன் ஊடாக நான் சொல்கின்றேன். இந்த 4th எஸ்டேட் ஊடாக தமிழக அரசுக்கும் இதர எங்களிடம் கோபித்துக் கொள்ளுகிற என் தமிழ்ச்சாதிகளுக்கும் ஒரு அப்பீலே வைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் இந்த 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு வன்னியர்கள் மெயின் பதவிகளில் வைஸ் சான்சலரா, செக்ரட்டரியா, டிஜிபி, எஸ்பியா, டிஏஜியா, ஐஜியா, ஏடிஜிப்பா, துறை தலைவர்களா நீங்கள் இப்போ கேட்குற உள்ஒதுக்கீடு 10.5% மேலே நிறைய அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத உண்மையான ஒரு அதிகாரப்பூர்வமாக உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் டேட்டாவை பத்திரிகை ஊடக மத்தியில் நீங்கள் வெளியிடுங்க. ஒருவேளை வன்னியர்களாகிய நாங்கள் 10.5% மேலே இது நாள் வரையில் அனுபவித்தால் அதை நாங்கள் விட்டுறோம், எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் தானே நாங்கள் அதிகமாக அனுபவிக்கிறோம், நீங்கள் ஏன் 10.5% கேட்குறீங்க? அன்றைக்கி சிவசங்கரன் கூட சட்டமன்றத்தில் ஏன் அறிவிக்கிறாரு, பாஜக நோக்கி கேளுங்க, நோக்கி கேளுங்க. நான் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர், நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேட்க முடியும், நான் கேட்டேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதே மாண்புமிகு பிற்படுத்துறை அமைச்சர் கண்ணப்பன் அவர்களுக்கு சொல்கிறேன், சிவசங்கரன் அவர்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாடு அரசுக்கு சொல்கிறேன். வன்னியர்கள் 10.5% மேலே அனுபவித்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் இந்த 10.5% எல்லா கல்விகளிலும் கல்வி நிலையங்களிலும் எல்லா வேலை வாய்ப்புகளிலும் எங்களுக்கு உறுதி செய்து தாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? ஆமாங்க, அவங்க இவ்வளோ நாளாக 15%, 10%, 17%, 20% அனுபவிக்கிறாங்க, அவங்களே இவ்வளோ விட்டு கொடுக்குறாங்க, அதை நம்ம எடுத்துக்கோம், அவங்களுக்கு 10.5% கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுக்கட்டும். ஏன் அப்போ கொடுக்கறதுக்கு போனால் நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறீங்க? ஏன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறீங்க? எதுக்கு சுவரொட்டி அடித்து ஓட்டுறீங்க? அப்போ இதுதான் தமிழ்ச்சாதிக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள், திட்டமிட்டு உருவாக்குறாங்க. நான் சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு வன்னியர்கள் அவங்களுடைய கூற்றில் ஒரே ஒரு உண்மை என்னன்னா, இப்போ இந்த வடதமிழ்நாட்டில் இருக்கிற கலையன் அறிவியல் கல்லூரி அல்லது பொறியியல் கல்லூரிகள், இந்த விடுதிகளில் இங்கே தென்தமிழ்நாட்டை சேர்ந்த டிஎன்சியில் வரக்கூடிய கல்லர்களோ அல்லது அந்த டிஎன்சியில் வரக்கூடிய பிரசாதி முக்குளத்தோர் சமூகமோ இங்கே இல்லை. அப்போ இல்லாத அந்த இடத்துல பொது போட்டிகளில் ஏனைய பிரிவுகளில் வராண்டா அட்மிஷன்லையும் வன்னியர்கள் உள்ளே போகிறாங்க. அதில் போய் ஒரு 2 காலேஜில் ஒரு டேட்டாவை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், கடலூர் ஆர்ட்ஸ் காலேஜில் 100 இடத்துல 30 இடம் வன்னியர்களே தான் இருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் தென் மாவட்டங்களில் நாளைக்கு மதுரையில், தேனியில், திண்டுக்கல்லில், திருநெல்வேலியில் நீங்கள் எடுத்திங்கனாக்கா அங்கே வன்னியர்களே இருக்க மாட்டாங்க. அங்கே அதேமாதிரி 30%, 50% டிஎன்சியை தான் இருப்பாங்க. அப்போ நாங்கள் பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்து போகலையா? அப்போ இது ஒரு சாதிக்குள் தமிழ்ச்சாதிக்குள்ள, நான் சொன்னேன், தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழருக்குள் ஒரு மோதலை, ஒருவருக்கு ஒருவன வெறுப்பை, ஒரு பிளவை உருவாக்குற ஒரு சதியை இங்கே வட இந்தியாவிலிருந்து முன்னேறிய சமூகமாக இருந்து இங்கு இந்த பியூரோக்ரசியின் மூலமாக அல்லது இந்த ஆட்சியாளர்கள் மூலமாக உயர்ந்த பதவிகளில் கோலோச்சுகின்றவர்களும் இந்த தமிழ்நாட்டிலே உயர்ந்த தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய, தாங்கள் உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடியவர்களும் செய்கின்ற அந்த தகிடு திக்கத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கு இங்கே தமிழ்ச்சாதிக்குள்ளான இந்த முரண். சும்மா என்ன தீர்வு அப்படிங்கிறது சேர்த்து சொன்னீங்க. இருந்தாலும் நீங்கள் பேசும்போது இப்போ சமீபத்தில் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தில் உள்ஒதுக்கீடு தொடர்பாகவும் பேசுனீங்க. உள்ஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, தலைவர் வேல்முருகன் நிலைப்பாடு என்ன? ஏன்னா விசிகா நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதில் அந்த தீர்ப்பை கண்டிக்கிறோம், பட் அருந்தர் உள்ஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது திராவிட விடுதலை கழகத்திலிருந்தே பல முரண்பாடுகளான விஷயங்களை திருமாவை நோக்கி பேசுகிறாங்க. உங்கள் நிலைப்பாடு? எனக்கு இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் குறித்து நாம் சரியா தவறா அப்படின்ற விவாதத்துக்கு போகணும் அப்படின்னா, குறைந்தபட்சம் ஒன்று நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி நீங்கள் தரவுகளை, டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். தமிழ்நாடு அரசு உடனடியாக கலெக்ட் பண்ணி இந்த 18% உள்ளே வரக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், பறையர்கள், அருந்தியர்கள், இந்த மக்கள் அவருடைய எண்ணிக்கை ஏற்றவாறு அவர்களுக்கான பிரதிபலன் கிடைத்திருக்கா இல்லையா என்பதை ஒரு முழு விவரப்பட்டியலை மக்கள் முன் வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் நம்ம இதை குறித்து ஆழ்ந்த ஒரு பதிலை நாம் சொல்ல முடியும். இப்போ அண்ணன் திருமா போன்றவர்கள் கூட அருந்தியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை நான் எதிர்க்கவில்லை, மாநில அரசுகளுக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியதை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆக என்னுடைய நிலைப்பாடு அதான். அதாவது இதில் நான் மட்டும் இந்த ஒரு கருத்தில் மட்டும் நான் முரண்படுறேன் அண்ணன் திருமா அவர்களோட. எப்படி அப்படின்னா, நீங்கள் மாநில சுயேட்சை கேட்ட மாநிலம் தமிழ்நாடு, கேட்கக்கூடிய ஒரு கட்சியும் விடுதலை சிறுத்தைகள்.
தன்னுரிமை, தமிழ் தேசியம் பேசுகிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆக அந்த கட்சி மாநில அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிற, உச்சநீதிமன்றத்தின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரத்தை கூடாது என்று அவர்கள் சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னா அவர் கோட் பண்றாருன்னா என்ன சொல்றாருன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களே மாநிலங்கள் பிசி ரூல்டு ஸ்டேட்டா தான் இருக்கும், தலித்துகள் மேல அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்காது, அதனால இது சட்டம் அவருடைய பார்வையில் அது சரியாக இருக்கலாம். நான் தனித்தமிழ்நாடு வேண்டும், தமிழரசன் தலைமையை ஏற்றுக்கொண்டு தனிநாடு கோரிக்கை முன்வைத்து போராடிய தமிழ்நாடு விடுதலை படையில் இருந்து உருவாகிய வேல்முருகன் பக்கத்தில் தமிழீழ நாடு என்று வேண்டும் என்று கேட்கிற ஒரு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு வழிநடத்துகின்ற வேல்முருகன் ஆகிய நான் மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றமே கொடுத்த அந்த உரிமையை கொடுக்கக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாட்டில் நான் முரண்படுகிறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்திய முழுக்க தலித்துகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நான் சொன்னது போன்ற வன்னியர்களுக்கு எப்படி கல்வி வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெறவில்லையோ அதுமாதிரி இந்திய முழுக்க இருக்கிற தலித்து மக்களுக்கான இன்றைக்கி பேக்லாஸ் வேக்கன்சி நிரப்பப்படாமல் இருக்கிறது, இங்கு தலித்து மக்களுக்கான பணியிடங்கள் இன்னமும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அப்படி நிரப்பப்பட்டால் அதில் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 18% வழங்குறாங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 20% மேலே தலித்து மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவாறு நான் சொன்ன குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 2 ஆஃபீஸர், குரூப் 3 ஆஃபீஸர் கிடைச்சிருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அவர்கள் அவருடைய அந்த தளத்திலிருந்து பன்னெடும் காலமாக அதிகார வர்க்கத்தையே எட்டி பார்க்க முடியாமல் தொட முடியாமல் இருந்த ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருந்த அண்ணன் திருமாவளவன் கூற்றை நான் ஏற்கிறேன். ஆனால் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகின்ற உரிமைகள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற அந்த நிலையில் மட்டும் அந்த ஒரு கருத்தை மட்டும் நான் முரண்படுறேன். தலித் அதே நேரத்தில் அருந்தீர் மக்கள் அவர்கள் நான் சொன்ன ஒரு டேட்டாஸ் இருக்கணும். இப்போ அருந்தீர் மக்கள் அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ இதுலேயும் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா, அருந்தீர் மக்கள் உள்ளொதுக்கீடில் கூட கொடுக்குறதா கூட நாங்கள் ஏற்றுப்போம், ஆனால் அதில் அருந்ததியரில் வந்து எஸ்சிலே ஏ அப்படின்னு வைக்கிறாங்க. அந்த ப்ரியாரிட்டி ஏன்னு கொடுக்கும்போது தலித்து மக்களை காட்டிலும் ஒரு 10 பதவி இருக்குன்னா ப்ரியாரிட்டியில் 3 பதவி அவங்க எடுத்துக்கிறாங்க, பாக்கி 7 தான் நாங்கள் 18% மக்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது, அப்போ எங்கள் உரிமை பறிபோகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கூற்று சரியான சாதி பிளவை உருவாக்குது பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறார்கள். அது எப்படி பார்க்கல? அது வந்து அந்த தலித் அந்த பட்டியல் சமூகத்துக்குள் இருக்கிற தலைவர்கள் ஒன்று கூடி பேசி முடிவெடுக்க வேண்டிய விடயம். அவரவர்களோட வழி அவரவர்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம எப்படி நான் ஒரு சாதிய ரீதியான கட்சி நடத்தலை, நான் தமிழ்நாடு நடத்துகிறேன், தமிழர்களுக்காக கட்சி நடத்துகிறேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், அனைத்து தமிழ்ச்சாதிகளுக்கும் அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கிடைக்கணும்னு சொல்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த 69%, 50% சீலிங்லாம் இங்கே இருக்கவே கூடாது. நீங்கள் பிராமணாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அவனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நீங்கள் வேலை வாய்ப்பை கல்வி 100% இடஒதுக்கீடு அமல்படுத்துங்க. நீங்கள் 100% இடஒதுக்கீடு அமல்படுத்தினா இப்போ அருந்தீர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு அவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்க அவங்க அதை எடுத்துக்கிட்டோம், தலித் மக்கள் 25% 25 எடுத்துக்கிட்டோம், வன்னியர்கள் நாங்கள் 5% 8% அதை எடுத்துக்கிறோம், முக்குளத்தூர் எத்தனை சதவீதம் எடுத்துக்கிட்டோம், நாடார்கள், தமிழ்ச்சாதிகள், இங்கே இருக்கிற யாதவர்கள், பிள்ளைமார்கள், எந்த சமூகமாக இருந்தாலும் பிராமணர்கள் உள்ளிட்ட இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட கிறிஸ்துவர்கள் உள்ளிட்ட யார் வேண்டுமானாலும் அவர்கள் எந்த சமூகங்களாக இருந்தாலும் அந்த சமூகம் இந்திய அரசு அமைப்பால் தற்போது எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற போது இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு மண்டல் கமிஷன் அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு தன் ஆட்சியை தியாகம் செய்த விபி சிங் அவர்கள் இந்திய அளவிலே நமக்கு இன்னைக்கு மண்டல் கமிஷன் அறிக்கையை நமக்கு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினுடைய விளைவாகத்தான் ஒன்றிய அரசு பதவிகளில் இந்த ஆண்டாண்டு காலமாக அரசு உயர் பதவிகளை எட்டி பிடிக்காத சமூகம் இப்போதுதான் எட்டி பிடிக்கிறாங்க. இன்னமும் வெளிநாட்டு தூதர்கள் 172 பேரில் ஒருவர் கூட எம்பிசி சமூகம் இல்லை, எஸ்டி சமூகம் இல்லை, எஃப்சி சமூகம் மட்டும்தான் இருக்காங்க. இன்னைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய 60 நீதிபதிகளில் 50க்கும் மேற்பட்ட நீதிகள் எஃப்சி சமூகம். அப்போ இந்த சமநிலை வரணும். இந்த சமநிலை வரணும் அப்படின்னா ஆண்டுதோறும் இந்த 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளாக கல்வி கிடைக்காத சமூகங்கள், வேலைவாய்ப்பு கிடைக்காத சமூகங்கள், இந்த சமூகங்களை கைதூக்கி விடுவதற்கு ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக தான் சமூக நீதி சமநீதி. அந்த சமூக நீதி சமநீதி இங்கு அனைவருக்கும் இந்தியாவில் சமமாக வழங்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி தொக்கி நிற்குது. நான் கேட்குறேன், இந்த உள்ஒதுக்கீடு அருந்தீர் உள்ஒதுக்கீடில் பிரச்சனை வருது, வன்னியர்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்தா பிரச்சனை பேசுகிற கோர்ட்டுக்கு போகிற மக்கள் யாராச்சும் இன்றைக்கு எஃப்சி கம்யூனிட்டியில் இருக்கிற மக்களுக்கு 10% மோடி அரசு இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா பொருளாதார இடஒதுக்கீடுன்னு, அதை குறித்து எங்கேயாச்சும் கேள்வி இருக்கா, எங்கேயாச்சும் விவாதம் இருக்கா, எங்கேயாச்சும் போராட்டம் இருக்கா? அப்போ இங்கே தான் சிக்கல் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சிக்கலை முற்றுமுதலுமாக இந்த சிக்கல் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது அரசுகளுடைய பார்வையில் அது சென்சஸாக இருக்கட்டும், அது ஜாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அல்ல தரவுகளை சேகரிக்கிற புள்ளி விவரங்களை சேகரிக்கிற சர்வேவாக இருக்கட்டும், நீங்கள் எதையாவது நடத்தி நீங்கள் தமிழ் சமூகங்களுக்குள் பிளவுகளை உண்டாக்காமல் தமிழ்ச்சாதிகள்
கோலோச்ச வேண்டிய இடத்துல ஒரு டிஎன்பிசி தலைவராக ஒரு தமிழர் நியமிக்கப்பட வேண்டிய இடத்துல நீங்கள் யாரோ ஒரு தெலுங்கரையோ யாரோ ஒரு கன்னடக்காரரையோ ஒரு மலையாளியோ ஒரு பீகார்காரனையோ உத்தரப்பிரதேசக்காரனையும் ஏன் நியமிக்கிறீங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் டிஜிபியாக ஒரு தமிழரை நியமிங்க. இதர துறையில் ஒரு 12 டிஜிபி இருக்குது. அதில் வேறு துறைக்கு நீங்கள் யூபிஎஸ் கேடரில் வர ஆல் இண்டியா கேடரில் வர ஒரு பீகாரியோ ஒரு உத்தரப்பிரதேச பிறமொழி தேசிய மக்களுக்கு நீங்கள் கொடுங்க. நான் கொடுக்க வேண்டான்னு சொல்லலையே. ஆனால் இங்கே எல்லாமும் அவர்களாக இருக்கின்ற போது ஒரு காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் இப்படி தான் நான் போய் சண்டை போட்டேன். அந்த அம்மாட்ட சண்டை போட்டு நான் மாற்றினேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னாக்கா 30 டிஸ்ட்ரிக்ட் எஸ்பினாக்கா ஒரு 20க்கு மேற்பட்டவர்கள் வேற்றுமொழியாளர்கள். தமிழே பேச தெரியல. தமிழ்நாட்டுடைய பண்பாடு விடயங்கள், சாதிய முரண்கள், பிரச்சனைகள் தெரியல. அவங்க மட்டும் ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உட்காந்த இடத்துலேருந்து அந்த சூழலில், அந்த கிராம சூழலில், அந்த மண் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியாமல் உட்காந்த இடத்துல ஒரு உத்தரவு போட்டு போகிறாங்க. இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படுதுன்னு சொன்ன பிறகு அப்போது வந்து ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு ராஜேந்திரனையும் டிஜிபி லத்திகாச்சாரனும் என்னை கூட்டு அழைத்து முதலமைச்சர் மேடம் அவங்ககிட்ட சொன்னாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. இங்கே டிபிஎஸ்சில் ஐபிஎஸ்ஸாக கன்ஃபிடென்ட் ஐபிஎஸ்ஸாக பெற்று பல பேர் இங்கே வந்து டம்மியாக சிலை தடுப்பு பிரிவிலையும் இன்றைக்கி கிரைம் பிரிவிலையும் டிராஃபிக்லையும் இருக்கிறாங்க. ஏன் அவர்கள்லாம் இந்த எஸ்பி பதவியில் நியமிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் நீங்கள் நியமிக்க மாட்டேன்றீங்க? அப்போ தமிழ்நாடு தானே இது, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு உயர்ந்த பதவிக்கு வரக்கூடாதான்னு நான் கேள்வி எழுப்பிய பிறகு தான் பல எஸ்பிகள் இந்த டிபிஎஸ்சினூடாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் நியமிக்க செய்யப்பட்டார்கள். இப்போது கூட தமிழ்நாடு அரசில் தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடி பத்திரிகை ஊடகங்களில் சொல்லி தான் இப்போ சமீப காலங்களில் அந்த பதவிகள் நியமனம் செய்யப்பட்டு வராங்க. ஆனால் அப்படி நியமனம் செய்யப்படுகின்ற போது ஏதோ தமிழ்ச்சாதியிலேயே அதிகார வர்க்கத்துக்கு வேண்டப்பட்ட குறிப்பிட்ட ஒரு தமிழ்ச்சாதியை மட்டும் நியமனம் செய்கிற ஒரு போக்கு இருக்குது. அது கூடாதுன்ற நிச்சயமா பலவிதமான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக ஆழமாக விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. உங்களை சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.